எபிசோட் 10. அழகி வீராவை பார்த்துட்டு இருக்கும்போது அபிஜித் அவகிட்ட பேசணும்னு சொல்லி கிட்ட வந்தான். இவன் வேற அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு என்ன அப்படின்னு கோவமா கேட்டா அழகி. அன்னைக்கு வீரா தான் ஜெயிச்சான்னு எப்படி சொன்ன? என்னோட திறமை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு சாதகமா ரிசல்ட் சொல்லிட்டு நீ பாட்டு கிளம்பிட்ட. அது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இருந்தாலும் பெருசா எடுத்துக்காம நம்ம அழகி தானே சொன்னா, பரவாயில்லன்னு பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டேன். ஆனா இங்க அப்படி நடக்காது. தர்மா வீராவை சண்டைக்கு கூப்பிட்டது வேணும்னா புலி அடிச்சதுக்காக இருக்கலாம். ஆனா கடைசியில திறமை இருக்கிறவங்க தானே ஜெயிக்க போறாங்க. பெருசா ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டான் அபிஜித். அழகிக்கு அவனுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல. தள்ளி இந்த பக்கம் ஜெயாவை நெருங்கி உட்கார்ந்துகிட்டா. அபி மட்டும் இல்ல, சுத்தி இருந்தவங்க கூட தர்மா வீராவை செலக்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்ன காரணம் தோணுதோ பேசிக்கிட்டாங்க. இங்க தர்மாக்கு கூட வீரா ஒத்துக்கிட்டது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. நான் அவன் பேரை சொன்ன உடனே என்னால முடியாது, நான் ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் என்ன தைரியமா சண்டைக்கு ரெடின்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். திரும்பவும் பாண்டி அவன் கிட்ட, நீ ஜெயிக்கணும்னு வெறியேத்தி விட இது வரைக்கும் உனக்காக யோசிச்சேன். ஆனா இப்போ என் மரியாதையும் கௌரவமும் இதுல அடங்கி இருக்கு. அதனால ஒரு கை பார்க்க போறேன் அப்படின்னு முடிவா சொன்னான். இந்த பக்கம் வீரா தோல் மேல பாவமான முகத்தோட பட்டு இருந்துச்சு. சுத்தி ஆளுங்க இருக்கும்போது ரெண்டு பேரும் மனசுக்குள்ளதான் பேசிக்கிட்டாங்க. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் பட்டு. தர்மா கூப்பிட்ட உடனே எனக்கும் அதிர்ச்சி தான். இருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. இங்க என்னை விட நிறைய சீனியர்ஸ் இருக்கும்போது ஏதோ ஒன்ன நான் ப்ரூவ் பண்ணணும்னு தான் கடவுள் தர்மா வாயில என் பேரை சொல்ல வச்சிருக்காரு. அவன்கிட்ட நான் தோத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா கடைசி வரைக்கும் டஃப் ஃபைட் கொடுப்பேன். அதனால எதுக்கும் கவலைப்படாம என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பட்டு. நீயும் நெற்றிக்கண்ணும் எனக்கு இத்தனை நாள் கொடுத்த ட்ரைனிங் பிராக்டிஸ் வச்சுதான் இந்த போட்டியில தைரியமா கலந்துக்க போறேன். அவனை சுத்தி பறந்த பட்டு, நீ தேறிட்ட வீரா, சூப்பர். ஆனா எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல. எதிர்ல பாண்டிய பாரேன். அவங்க அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை அடி வெளுக்க போறான்னு தெரியாம வேர்ல்ட் கப் வின் பண்ண போற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு நிக்கிறான்னு சிரிச்சுச்சு. நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ பாண்டிய பார்த்துட்டு இருக்கியா? செல்லமா கோச்சிக்கிட்டான் வீரா. அதுக்குள்ள குரு அவங்க ரெண்டு பேரும் நடுவுல நின்னு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. வீரா காது கிட்ட பறந்த பட்டு, இன்னைக்கு நானும் நெற்றிக்கண்ணும் உன் கூட இல்லைனாலும் நீ தைரியமா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. பட்டு சொன்னதை கேட்டு வீரா ஒரு நொடி அதிர்ச்சி ஆனாலும் சும்மா விளையாடாத அப்படின்னு நினைச்சு அது போன திசைய பார்த்து சிரிச்சான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டு சொன்ன அர்த்தம் அவனுக்கு புரிய போகுதுன்னு தெரியாம குரு பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சான். என்ன இருந்தாலும் தர்மா ஒரு மாஸ்டர். அதனால இந்த போட்டி ரூல்ஸ் கொஞ்சம் மாத்தி இருக்கோம். மொத்தமா 10 கிக்ஸ் தான் அலோட். அதுக்குள்ள யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சாரு. தர்மாக்கு 10 கிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. 3வது கிக்லயே வீரா விழுந்துடுவான்னு அவனோட ஸ்டெமினா பத்தி தெரிஞ்சவங்க பேசிக்கிட்டாங்க. இந்த பக்கம் வீரா 10 கிக்ஸ் அப்படின்னு 1000 தடவை சொல்லி பார்த்துக்கிட்டான். ரெண்டு பேரும் குனிஞ்சு ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு ஒரு பொசிஷன்ல நின்னாங்க. வீரா எப்போதும் போல நெற்றிக்கண் மூலமா தர்மா எடுக்க போற ஆக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணான். ஆனா முடியல. என்ன இது, அடிக்கடி இந்த கண்ணு மக்கர் பண்ணுதே, ஜூஎஸ் எதுவும் கோச்சிக்கிட்டாரா, வேற என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு வீரா யோசிக்கிறதுக்குள்ள ஃபைட் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் கிக். வீரா தன்னோட காலை தர்மா தலைய நோக்கி கொண்டு போனான். அத புரிஞ்சுக்கிட்ட தர்மா கையால அதை தடுத்து வீரா வயித்துல ஒரு பஞ்ச் விட்டான். அதை எதிர்பார்க்காத வீரா தடுமாறி பின்னாடி போய் விழுந்தான். தர்மாக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. பாண்டி கை தட்டி தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். அதுக்குள்ள குரு வீராவை தூக்கி நிறுத்தி திரும்பவும் ஆரம்பிக்க சொன்னாரு. செகண்ட் கிக். வீரா தர்மாவோட வயித்துல குத்து விடுறதுக்கு முன்னாடி அவன் முகத்துல தர்மாவோட அடி விழுந்திருந்துச்சு. இந்த முறையும் தர்மாக்கு தான் பாயிண்ட் கிடைச்சிச்சு. வீரா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நெற்றிக்கண் மூலமா அவனால தர்மா எந்த பொசிஷன்ல நின்னு அடிப்பான்னு தெரிஞ்சுக்க முடியல. அடுத்த 2 கிக்கும் தர்மா தன்னை அடிக்காம அதை தடுத்து நிறுத்தினா வீரா. அதனால சரிசமமா 2 பேருக்கும் பாயிண்ட பிரிச்சு குரு கொடுத்து இருந்தாரு. இப்போ தர்மா 4 பாயிண்ட்லயும் வீரா 2 பாயிண்ட்லயும் இருக்கான். 5th கிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் மூச்சு பயிற்சி கொடுத்தாங்க. தர்மாக்கு அது தேவைப்படலனாலும்
வீராக்கு நெற்றிக்கண் பத்தி யோசிக்க உதவியா இருந்துச்சு. ஏன் என் கண்ணுக்கு தர்மாவோட மூவ் தெரியல, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் பட்டு சொன்னது தெளிவா புரிய ஆரம்பிச்சுது. ஓ, இது தர்மாக்கும் எனக்கும் நடக்கிற போட்டி. எனக்கு நீங்க வைக்கிற டெஸ்ட். நான் இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்ததை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு டெஸ்ட் பண்றீங்க. கண்டிப்பா உங்களை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு நெற்றிக்கண் பத்தி நினைச்சிட்டு தெளிவா இறங்குனா. 5th கிக். தர்மா வீரா 2 பேருமே அடிக்காம குதிச்சிட்டே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 2 பேருமே பொசிஷன் எடுக்கல. அடுத்தது என்னன்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த சமயத்துல வீரா தர்மா காலை தட்டி வயித்துல ஒரு குத்து விட்டான். அதுல தடுமாறி கீழே விழ போனவன் எப்படியோ தலைய உலுக்கி நின்னு வீராவை முதல் முறை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான். இந்த கிக் 3rd ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க பண்றது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தர்மாவால ஆச்சரியப்படாம இருக்க முடியல. ஒருவேளை நம்ம பண்ணும்போது வெளியே இருந்து பார்த்திருக்கலான்னு அவனுக்கு அவனே சமாதானம் செஞ்சுட்டு அடுத்ததுக்கு தயாராகினான். 6th கிக். வீரா தர்மா கழுத்துல ஒரு கிக்கும் அவன் சமாளிச்சு நிக்கிறதுக்குள்ள நெஞ்சில ஒரு கிக்கும் விட தர்மா தள்ளி பின்னாடி போய் விழுந்தான். இப்ப 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல வந்துட்டாங்க. பாண்டிக்கு தர்மா மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. இந்த தண்டத்தை நம்பி போட்டி வச்சுக்கலான்னு சொன்னது தப்பா போச்சே. ஒருவேளை தர்மா தோத்து போயிட்டா எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு அகாடமிக்குள்ள போவேன் அப்படின்னு தலையில கை வச்சான் பாண்டி. தர்மா மனசுல வீராக்கு 2nd ஸ்டேஜ் மட்டும் தான் தெரியும்னு குறைச்சலா இட போட்டுட்டேன். யாரும் சொல்லி கொடுக்காம வெளியே நின்னு பார்த்தே இவ்வளவு டெக்னிக்ஸ் கத்து வச்சிருக்கான், கெட்டிக்காரனா வருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். 7th 8th கிக் தர்மாக்கு சாதகமா இருந்துச்சு. இப்போ வீராவை விட 2 பாயிண்ட் அதிகமா தர்மா இருந்தான். அதே மாதிரி கடைசி 2 கிக்ல வீரா 2 பாயிண்ட் எடுத்தாதான் தர்மாக்கு சமமா மேட்ச் டை பண்ணி முடிக்க முடியும். இல்லனா தோத்து போயிடுவான். வீரா தர்மாக்கு சமமா இந்த அளவுக்கு பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. சுத்தி இருந்தவங்க வீரா வெளியே தனியா பிராக்டிஸ் பண்ணத பார்த்திருந்ததால அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த பையனுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்திருக்கு பாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஃபைட் இந்த கட்டத்துக்கு வந்தா என்ன பண்ணணும்னு யோசிச்சு அவனை தயார்படுத்திக்கிட்டான். 9th கிக். வீரா ஒரு முடிவோட தர்மா முகத்துல மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துல தர்மாக்கு மூச்சு வாங்க முடியாம போகிறத பார்த்த குரு வீராவை தடுத்து நிறுத்தினாரு. தர்மா கீழே விழுந்து மூச்சை இழுத்து விட்டு எழுந்தான். குரு காதுல ஒரு விஷயம் சொன்னான். அவருக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாரு. 10th கிக். வீராவா இல்ல தர்மாவான்னு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல தர்மா வீரா கைய தூக்கி அடுத்த கிக் வீரா என்ன அடிச்சு பாயிண்ட் சமன்படுத்துவான்னு உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. இதுக்கு மேல சண்டை போட்டுதான் அதை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால 2 பேருமே இதுல ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். குரு மாதிரியே தர்மாவும் மாஸ்டரா இருந்ததால அவனுக்கும் ரிசல்ட் சொல்ற அதிகாரம் இருந்துச்சு. தர்மாவோட இந்த முடிவை யாருமே ஏத்துக்கல. பாண்டிக்கு அதிர்ச்சி. என்ன இவன் லூசா, இன்னும் ஒரு கிக் இருந்துச்சே, அதுல தர்மா ஜெயிச்சிருந்தா எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் அப்படின்னு அவன் பின்னாடியே ஓடுனான். இந்த பக்கம் கண்ணை மூடிட்டு இருந்த வீராவுக்கு கை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பத்ரா தான் சந்தோஷமா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கைத்தட்ட சுத்தி எல்லாரும் எழுந்து நின்னு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. வழக்கம் போல வெற்றி, அபிஜித், மிருனா 3 பேரும் தர்மா விட்டு கொடுத்துட்டான், அதான் வீரா ஜெயிச்சான்னு பொறாமையில பேசிக்கிட்டு இருக்க அழகியும் ஜெயாவும் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு கண்ணால சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. இங்க வீட்டுக்கு வந்த தர்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தான் பாண்டி. ஏன் இப்படி பண்ண, இன்னும் ஒரு கிக் இருந்துச்சுல்ல, எப்படி நீ விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். அறிவில்லாம பேசாத பாண்டி, வீராவை பார்த்தல எனக்கு டஃப் கொடுக்கற மாதிரி சண்டை போடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தன்னை தயார்படுத்தி இருக்கான்னு அர்த்தம். இல்லனா ஒரு வெறியில கூட ஃபைட் பண்ணிருக்கலாம். அவனை விட்டு பிடிக்கலான்னு தான் இந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு சொன்னான். கத்துனா, ஆமா எது கேட்டாலும் என்ன அடக்கிரு, இப்ப நான் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு அகாடமிக்கு போறது, எல்லாரும் என்ன கேலி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பாண்டி கேட்டான்.
போட்டின்னு இருந்தா வெற்றி தோல்வி சகஜம் பாண்டி. நான் ஒன்னும் அவன்கிட்ட தோத்து போயிட்டு வரல. எனக்கு ஈக்குவலா அவனுக்கு ஃபைட் பண்ற திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் மரியாதையா விலகி வந்திருக்கேன். எதுவும் தெரியாம மேல மேல பேசி என் கோவத்தை கிளப்பாம அகாடமிக்கு கிளம்பி போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்ரா மாஸ்டர் கொடுக்க போற ஸ்பீச்சை கேளு அப்படின்னு ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டான். இங்க வீராவை சுத்தி அவனோட செகண்ட் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து போட்டு விட்டுக்கிட்டே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சரியா பட்டு அவன் மேல வந்து உட்காந்துச்சு. அது கிட்ட தனியா பேசணும்னு நினைச்ச வீரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு தள்ளி மறைவா ஒரு இடத்துக்கு வந்தான். பட்டு அப்படின்னு குதிச்சவன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு காத்துல அதுக்கு 100 முத்தம் கொடுத்திருப்பான். ஐயோ போரும் வீரா, மூச்சு முட்டுது, செத்துட போறேன்னு சொன்ன பட்டு, நீ இததான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ தர்மாவை ஜெயிக்கலனாலும் உனக்குள்ள இருக்கிற தைரியமும் நம்பிக்கையும் தான் நீ கடைசி வரைக்கும் நின்னதுக்கு காரணம். நெற்றிக்கண் உதவி இல்லாம ஒருத்தரோட வீக்னஸ் தெரிஞ்சு நீ அடிக்கணும். அதான் நாங்க தள்ளி இருந்தோம்னு சொல்லுச்சு. சரி பட்டுன்னு சொன்னவனுக்கு தலக்கால் புரியல. பட்டு வாயால முதல் தடவையா கிண்டல் இல்லாம பாராட்டு வாங்கினான். இப்ப நான் என்ன பண்ணணும் பட்டு அப்படின்னு கேட்டான். உன் அழகி வரா, அவகிட்ட முத்தத்தால மருந்து போட சொல்லு அப்படின்னு பறந்து போச்சு. அது சொன்ன விஷயமே அவனுக்கு அவ்வளவு வெக்கத்தை கொடுத்துச்சு. இப்போ இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் உடம்பு நல்லா ஆகட்டும்னு யார் வரான்னு பார்க்காம அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தான். உனக்கு இது வேண்டாமா அப்படின்னு ஒரு கட்ட குரல் கேட்டுச்சு. ஐயோ, அழகி குரல் என்ன ஏதோ மாதிரி இருக்கேன்னு காதை மூடி வீரா நிமிந்து பார்க்க அங்க பல்லு போன கிழவி ஒண்ணு நின்னுட்டு இருந்துச்சு. அவங்க அங்க வேலை பார்க்கிற பாட்டி. பட்டு அப்படின்னு எரிச்சலான வீரா பாட்டிய தள்ளி நிக்க வச்சு அழகி எங்க இருக்கான்னு தேடி பார்த்தான். அவன் தள்ளி விட்ட வேகத்துல பாட்டி கீழே விழ போக வீரா அவங்கள தாங்கி பிடிச்சான். உடனே நம் தன அப்படின்னு பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வாச்சிட்டு அவங்கள சுத்தி வந்து வீராக்கு காண்டி ஏத்துச்சு. அந்த கோவத்துல வீரா பாட்டிய கீழே போட ஐயோ அம்மா அப்படின்னு இடுப்ப புடிச்சுக்கிட்டே பாட்டி அலர்னாங்க. அட பாவி, ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தது என் குத்தமா? பாட்டி ஒரு பக்கமும் இந்த ஜோடி சூப்பர்னு பட்டு ஒரு பக்கம் அலப்பற பண்ணிட்டு அந்த இடமே கலாட்டாவா மாறுச்சு. ஒரு வழியா பாட்டிய வீரா சமாளிச்சு அனுப்பி வச்சான். பட்டு, நீ ஏன் இப்படி பண்ற? உன்னால இன்னைக்கு நான் மாட்டி இருப்பேன் அப்படின்னு வீரா சொன்னான். அதுக்குள்ள உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நீ இப்ப போ வீரா, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு பட்டு சொன்ன உடனே வீரா உள்ள வந்தான். அங்க பத்ரா ஸ்பீச்சுக்கு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. கம்பீரமா எழுந்து வணக்கம் சொல்லிட்டு பேசினவரை பாக்குறதுக்காகவே முன்னாடி ரோல வீரா எப்படியோ இடம் பிடிச்சு உக்காந்துட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய புது பசங்க வந்திருக்கீங்க, அவங்களுக்கும் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். தன்னை பத்தி சொல்லிட்டு அடுத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. நீங்க எல்லாரும் எவ்வளவு ஆசையா கத்துக்கிறீங்கன்னு உங்க மாஸ்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தற்காப்பு கலை அப்படிங்கிறது நம்ம மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தும். உதாரணத்துக்கு கராத்தே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வார்ம் அப்ஸ் பண்ணுவீங்க. ஏன் வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா கட்ட நஞ்சக் ஆரம்பிக்கலாமே? ஏன் அதை பண்ணல? அதுக்கு காரணம் எக்ஸசைஸ் தான் நம்மள முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்பதான் நம்ம கத்துக்கிற விஷயம் எல்லாம் மண்டைக்குள்ள போய் ஒவ்வொன்னா ரெஜிஸ்டர் ஆக அதுக்கேத்த மாதிரி நம்ம உடம்பும் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அவர் சொல்ல வீரா நெற்றிக்கண் மூலமா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் பொதுவா பத்ரா பேசிட்டு இருந்தாரு. சில பேருக்கு எதுவும் புரியல, பல பேருக்கு எதுல இவர் சொல்ற விஷயத்தை எழுதி வச்சுக்கிறதுன்னு நிறைய டிப்ஸ கோட்டை விட்டுட்டாங்க. ஆனா நம்ம ஆளு நெற்றிக்கண் மூலமா எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டான். அடுத்ததா பத்ரா மூச்சு பயிற்சியில இருந்து ஆரம்பிச்சு நெற்றிக்கண் வீராக்கு சொல்லி கொடுத்த அத்தனையும் சொல்லிட்டு இருந்தாரு. ஐ, இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு வீரா மனசுக்குள்ள குதிச்சாலும் ஒண்ணு விடாம அவர் சொன்னதை கவனிச்சான். ஸ்டேஜ்ல பத்ரா பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சக்தி அவரை கீழே இருந்து இழுக்கிற மாதிரி தோணுச்சு. பேசிக்கிட்டே என்னன்னு பார்த்தவர் கண்ணுக்கு வீரா தான் தெரிஞ்சான். சிரிச்சுக்கிட்டே மீசைய முறுக்கி விட வீரா செம்ம ஹாப்பி. அடுத்ததா எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் பாண்டி ஓரமா நின்னு பாத்துட்டு இருந்தான். வீரா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, நீ எனக்கு கொடுத்த அவமானத்தை பல மடங்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு கோவமா கிளம்பிட்டான். வெளியே வந்த வீரா
பட்டு கூட சந்தோஷமா பேசிட்டே வீட்டுக்கு நடந்து வந்தா. பட்டு அந்த பத்ரா மாஸ்டர் அடிக்கடி என்ன மட்டும் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொன்னான். அவனை நீன்னு பட்டு அவனை கோவமா பார்க்க, ஏ சும்மா விளையாடாத பட்டு, காரணம் தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொன்னான். அது சொன்ன காரணத்துல வீரா கால் அப்படியே நின்னுடுச்சு. கூட சண்டை போட போறேன்னு சொல்றதுக்கு இது தெரியாம நீ அவரை வச்ச கண்ணு எடுக்காம பாத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அவரு ஏன் என்ன அப்படி பார்த்தாரு அப்படின்னு வீரா கேட்டான். ஒருவேளை உன் நெற்றிக்கண் அவருக்கு தெரிஞ்சதோ என்னமோ. பட்டு வீராவுக்கு பயம் காட்டுச்சு. வீரா ஷாக் ஆகிட்டான். ஷாக்க குறை நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு பட்டு வீரா கைக்கு கிடைக்கிற மாதிரி ஓட, அவனும் அதை பிடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. வீட்டு வாசல் கிட்ட வந்த உடனே, வீரா நீ சொன்ன மாதிரி என்னால ஒருத்தரோட முழு விவரத்தையும் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும் தான். இது வரைக்கும் பத்ரா உன்னை பத்தி மனசுல தப்பா எதுவும் வந்துச்சுன்னா பாத்துக்கலான்னு பட்டு வீராவை அனுப்பி வச்சுச்சு. அங்க பத்ரா மாஸ்டர்ஸ் மூலமா வீரா பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. சொல்லிக்கிற மாதிரி பெரிய பேக்ரவுண்ட் வீராக்கு இல்ல, இருந்தாலும் அவன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு அவரு உள் மனசு சொல்லுச்சு. இங்க வீட்டுக்கு வந்த வீராவ பூங்கொடி பயங்கரமா வரவேத்தாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம், யாராவது பார்த்தா திரிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன வீரா அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்லுற மருது கேட்டாரு. இல்லப்பா, என்ன இருந்தாலும் தர்மா தான் வின்னர். நடுவுல எனக்கு ஒண்ணுமே புரியல. டஃப் ஃபைட் கொடுத்தா போதும்னு முடிஞ்ச வரைக்கும் 10th கிக் வரைக்கும் கொண்டு போயிட்டேன்னு சொன்னான். வீராக்கு அவங்க சந்தோஷமான முகத்தை பார்க்கவே அவ்வளோ நிறைவா இருந்துச்சு. ஆனா வீரா, எனக்கு இதுல ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு மருது ஆரம்பிக்க வீரா உஷாராயிட்டான். அடுத்தது இவர் நீ வீட்ல மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ண, எப்படி தர்மா அடிச்ச கேள்வி கேட்பாரு. அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே பூங்கொடி அவன் உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே வீராவுக்கு ஐடியா வந்துச்சு. ஐயோ ஆமா வலிக்குதே அப்படின்னு ஆக்டிங் ஆரம்பிக்க, உங்களுக்கு அறிவே இல்லையா, அடிபட்டு வந்த புள்ளைய ரெஸ்ட் எடுக்க விடாம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மருதுவ திட்டி வீராவை அவன் ரூமுக்கு அனுப்பி வச்சாங்க பூங்கொடி. வீராவும் மனசால அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வந்து படுத்துக்கிட்டான். அடுத்தடுத்து வந்த நாட்கள் எல்லாமே வீராக்கு மூச்சு விட முடியாத மாதிரி அவ்வளவு பிராக்டிஸ் போச்சு. நெட்ரிகன் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸும் மூச்சு பயிற்சி, கட்டா பிராக்டிஸ் அப்படின்னு ஷெட்யூல் போட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். எப்படியாவது நடக்க போற அகாடமி போட்டியில வின் பண்ணணும்னு வெறியோட இருந்தான். ஒரு பக்கம் சத்துமாவு, இன்னொரு பக்கம் பழம், காய்கறி, ஊட்டச்சத்துன்னு உடம்ப நல்லா ஏத்தி இருந்தான். இன்னைக்கு போட்டியில பேர் கொடுக்க வர சொல்லிருக்காங்க, சீக்கிரம் போகணும் அப்படின்னு அகாடமிக்கு உள்ள வந்தான் வீரா. ஒரு இடத்துல கும்பலா நிறைய பசங்க நின்னுட்டு இருந்தாங்க. எதுக்காக உள்ள போகாம இங்க நிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்தான் வீரா. நீ எதுலடா கலந்துக்க போற, சொன்னா அந்த கேட்டகரியில உன் பேரை எழுதிக்கிறேன். ஒருத்தன் பேப்பர் பென் வச்சுட்டு நின்னுட்டு இருந்தான். முதல்ல பிரைஸ் பத்தி தெரிஞ்சா யாராவது சொல்லுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்றேன் அந்த பையன் சிரிச்சுட்டே கேட்டான். மொத்தம் 10 பிரைஸ் ஈச் கேட்டகரியில தனித்தனியா கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. கராத்தே கேட்டகரியில கடைசி 5 இடத்துக்கு வர்றவங்களுக்கு லிங்கம் தாத்தா லைப்ரரிக்கு போய் எல்லா ஸ்டேஜ் புக்ஸ் எடுத்து படிக்க அனுமதி உண்டு. அப்புறம் 3வது 4வது இடத்துக்கு வர்றவங்க கராத்தே மட்டும் இல்லாம சிலம்பம், வில்வித்தன்னு வாரத்துக்கு 2 நாள் ஸ்பெஷல் கிளாஸ் அவங்களுக்கு மட்டும் தனியா நடக்கும்னு சொன்னான். ஏ சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரைஸ்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பின்னாடி இருந்த வீரா கேட்டான். அப்போதான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு. எனக்கும் தெரியல வீரா, அத மட்டும் சீக்கிரட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னான். அப்படி என்னடா பெருசா கொடுத்துருவாங்க அப்படின்னு சுத்தி பசங்க கலாட்டா பண்ணிக்கிட்டே பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வீராவும் பேர் கொடுத்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அவங்க பேசிக்கிட்ட மாதிரி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 இடத்துக்கு ஏதாவது ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கும். இப்ப இருந்து ஆரம்பிச்சு என்னோட போக்கஸ் முதல் 2 இடத்துல தான் இருக்கணும்னு முடிவு பண்ணான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் யாருக்குமே தெரியாது. அது என்னன்னா, இந்த அகாடமி போட்டி நடக்கிற இடத்துக்கு இங்க இருக்கிற பசங்க மட்டும் கலந்துக்க போறது கிடையாது, வெளியே இருந்தும் சில பேர் வர போறாங்க. அதனால வீராவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு
போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். போட்டியில பேர் கொடுத்துட்டு வந்ததுல இருந்து வீரா அவன் கிட்ட இருந்த குறிப்பை வச்சுக்கிட்டு நிதானமா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா வேகம் கூடுச்சு. அவனுக்கு அலாரம் பட்டுதான். காலையில அவனை எழுப்பி எல்லா டெக்னிக்ஸ் பிராக்டிஸ் பண்ண வச்சு, சாப்பிட வச்சு, தூங்க வச்சு, இன்னும் உனக்கு 1 மாசம் தான் டைம் இருக்கு வீரா, இது போராது, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லும். வீராவும் பட்டு சொல்படி டே அண்ட் நைட் விடாம கத்துக்கிட்டான். வீரா அன்னைக்கு காலையில பரபரப்பா ரெடி ஆகிட்டு இருந்தா. சாப்பிட்டு போ வீரா, பூங்குடி சொன்னதுக்கு கூட வேண்டான்னு அகாடமிக்கு வந்து சேர்ந்தவன் கண்ணுக்கு அந்த நேம் லிஸ்ட் தான் பட்டுச்சு. 2-3 பேர் அவங்க நேம் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துட்டு இருந்தாங்க. ஆமா, நம்ம கூட தான் போட்டியில பேர் கொடுத்தோம், கடைசியில 100 பேரை தான் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒருத்தன் சொன்னான். ஏண்டா இப்போ நம்ம பேர் அதுல இல்லையே, பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு ஒருத்தன் கவலைப்பட்டான். ஆமா, இதோட அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் சொன்னா ஒருத்தன். மெதுவா போர்டு இருக்கிற இடத்துக்கு நடந்து வந்தான் வீரா. கண்டிப்பா முதல் 20 இடத்துல என் பேர் இருக்காது, அப்புறம் 30வது 40வது 50வது இடம்லாம் தேர்ட் ஸ்டேஜ் பசங்களுக்குன்னு கை வச்சு பார்த்துட்டே வந்தவன் அழகி பேரும் வெற்றி பேரும் 60வது வரிசையில இருந்ததை பார்த்தான். இவங்களுக்கே இந்த இடம்னா அப்ப நானு அப்படின்னு கடைசி வரைக்கும் எல்லா பேரையும் படிச்சுட்டான். வீரா பேரு எங்கேயுமே இல்ல. கண் கலங்கி அழுக முட்டிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அம்மா, அப்பா, பட்டு எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்பா டெய்லி என் கூடவே வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு நிப்பாரு. அம்மா முடியலனாலும் 4 மணிக்கு எழுந்து எல்லாம் கொடுத்தாங்களே அப்படின்னு தலைய பிச்சுக்கிட்டு தனியா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டான். அப்புறம் எவ்வளவு நேரம் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கிறதா ஐடியா அப்படின்னு பட்டு வீரா தோள் மேல வந்து உட்காந்துச்சு. எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசினா நான் என்ன பண்ணுவேன் பட்டு? அங்க என் பேரு லிஸ்ட்ல இல்ல. இந்த போட்டிக்காக தானே நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டீங்க, இப்ப அதுவே இல்லையே அப்படின்னு வருத்தமா சொன்னான். வீரா, உனக்கு எவ்வளவு கண் இருக்கு அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. வீரா பதில் சொல்லாம அமைதியா இருந்தா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, உன்னோட நெற்றிக்கண் வச்சு உள்ள நடக்கிற விஷயத்த கொஞ்சம் பாரு, அப்பதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. வீரா தாமதிக்காம உடனே கண்ணை மூடி உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சான். அங்க மாஸ்டர்ஸ் எல்லாரும் இன்னொரு ஸ்பெஷல் லிஸ்ட் ஒன்னு தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதுல முதல் பேரே வீரான்னு எழுதி இருந்துச்சு. அதெல்லாம் கண்ணு மூடின உடனே அடுத்த நொடி தலைகால் புரியாம குதிக்க ஆரம்பிச்சிட்டான். பட்டு, தெரியாம உன்கிட்ட கோச்சிக்கிட்டேன், ப்ளீஸ் வாயேன் கெஞ்சி கூப்பிட்டான். வந்தாச்சு வந்தாச்சு பட்டுவோட குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. எங்கன்னு திரும்பி பார்த்த வீராவுக்கு அடுத்த ஷாக். போர்டுல நேம் லிஸ்ட் பாத்துக்கிட்டு இருந்த அழகி பக்கத்துல இருந்துச்சு பட்டு. ஓ சூப்பர்! இவன் முன்னாடி நடக்க பட்டு அழகிய பார்க்க விடாம மறைச்சிட்டு நின்னுச்சு. ஏன் பட்டு, ஒரே டைம் அவளை பாத்துக்கிறேன் தவிப்பா கேட்டான். மரியாதையா போட்டியில ஜெயிச்சிட்டு அப்புறமா உங்க லவ்ஸ் கண்டினியூ பண்ணுங்க அவனோட கடமையை ஞாபகப்படுத்தி அழைச்சிட்டு போச்சு. ஏன் வீரா, இன்னைக்கு காலையில நெற்றிக்கண்ண மறந்த அப்படின்னு மூச்சு வாங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த வீரா கிட்ட பட்டு கேட்டுச்சு. நெற்றிக்கண் ஸ்பெஷல் பவரா நினைச்சிட்டு இருந்த சமயத்துல அது எனக்கு தனியா தெரிஞ்சிச்சு. இப்போ என் உடம்புலயும் ஒரு அங்கமா அதை நான் பார்க்க ஆரம்பிச்சேனா எனக்குள்ளேயே ஐக்கியம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்ல, சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதை ஏன் தொந்தரவு பண்ணணும்னு தான் அமைதியா இருந்தேன் பதில் சொன்னான். பட்டு அவனை ஆச்சரியமா பார்த்துச்சு. வீரா, நம்ம 2 பேரும் முதல்ல சந்திச்ச அன்னைக்கு நீ எப்படி பயந்த ஞாபகம் இருக்கா? இப்ப பாரு எவ்வளவு அழகா பேசுற அப்படின்னு பட்டு சிரிச்சுச்சு. ரொம்பலாம் என்ன ஓவரா நினைக்காத பட்டு, இன்னும் கூட சில இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். திரும்பவும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சான். என்ன வீரா இப்படி சொல்ற? இது தப்பு. அவன் நின்ன பொசிஷன் காட்டி பட்டு சொல்லுச்சு. இது மட்டும் எனக்கு சரியாவே வரல பட்டு, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு திரும்பவும் ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா அவனால சரியா கம்ப்ளீட் பண்ண முடியல. வீரா, இது 7th ஸ்டேஜ்க்கான எக்ஸசைஸ், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் முயற்சி பண்ணு அப்படின்னு அவனுக்கு ஊக்கம் கொடுத்துச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வீராவுக்கு வரல. ஒன்னும் கவலைப்படாத வீரா, 6th ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிற எக்ஸசைஸ் முழுசும் பிராக்டிஸ் பண்ணு, இதுக்கு எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிடலாம். அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போ சொல்லுச்சு. வீரா மாதிரியே வெற்றி, மிருனா, அபிஜித், அழகின்னு
எல்லாருமே அந்த போட்டியில கலந்துக்க போறாங்க. இது காம்படிஷன் அப்படிங்கறதால ஒருத்தரோட வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தும் இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாதுன்னு தனித்தனியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பி, இன்னும் காம்படிஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, வர வர உன்னோட கான்சென்ட்ரேஷன் இங்க இல்லவே இல்லையே அப்படின்னு அவன் அப்பா சொன்னாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அம்பு எடுத்து ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்தான். அது சொதப்பலா முடிஞ்சது. தம்பி, நீ வேற எதையோ மனசுல வச்சுட்டு இத டார்கெட் பண்ணா கண்டிப்பா வராதுப்பா. கொஞ்சம் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணு, அப்புறமா ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா வரும். திரும்பவும் அவங்க அப்பா பொறுமையா எடுத்து சொன்னாரு. என்னால முடியலப்பா, அந்த வீராவ நினைச்சாலே எனக்கு கோவமா வருது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். அவன் தான் உன் பிரச்சனையா? அப்ப உன் டார்கெட் ஈஸியா பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஒவ்வொரு தடவையும் நீ அம்ப கையில எடுக்கும்போது வீராவை உன் டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிக்க, அப்புறம் பாரு எல்லாம் சரியா போய் நிக்கும்னு அபி தோள்ல தட்டி கொடுத்தாரு. அபி உடனே கண்ணை மூடி வீராவை மனசுல நினைச்சுக்கிட்டே எதிரில இருந்த டார்கெட் போர்ட பார்த்தான். அப்பா சொன்ன மாதிரி அவனே எதிரில நிக்கிற மாதிரி பிம்பம் உருவாச்சு. சிரிச்சுக்கிட்டே எய்ம் பண்ண அடுத்தடுத்து எல்லாம் சரியா போய் அடிச்சுச்சு. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவரை தூக்கி சுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். இங்க அழகி வீட்ல அவங்க தாத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் புடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப மட்டும் நீங்க என் சொல் பேச்ச கேட்கல, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அழகி சொன்னா. நீ மட்டும் நான் சொல்ற பேச்ச கேக்குறியா அப்படின்னு முறைச்சு பார்த்தாரு. தாத்தா, நான் டெய்லியும் வில்லம்பு பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. டெய்லியும் உங்களை தனியா விட்டுட்டு அங்க போறதே எனக்கு மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுல ஜெயா வீட்ல போய் தங்கி முழு நேரமும் காம்படிஷனுக்காக வேலை பண்ணுன்னு சொன்னா எனக்கு கோபம் வராதா அப்படின்னு கேட்டா. தாத்தாக்கும் அழகி அவர் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு தெரியும். இருந்தாலும் பேத்தியோட திறமை ஊருக்குள்ளேயே அடங்கிடக் கூடாதுன்னு தான் இவ்ளோ பேசிட்டு இருக்காரு. எனக்கு நீ சொல்றது புரியுதுடா தங்கம். இருந்தாலும் அங்க அபி, வெற்றி எல்லாரும் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்றாங்க தெரியுமா? அதுலயும் அபி இருக்கானே, ஏதோ ஒரு வெறி வந்தவன் போல விடாம பண்ணிட்டே இருக்கான்னு சொன்னாரு. தாத்தா, அவன மாதிரி பண்ணு இவன மாதிரி பண்ணுன்னு யாரு பேரையும் இனிமே இழுக்காதீங்க அப்படின்னு கோவமா சொன்னா. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல. அழகிதான் முதல்ல இறங்கி வந்தா. தாத்தா, என்னால கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்க முடியும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் கண்ணத்தை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே சொல்லி எப்படியோ சாப்பிட வச்சா. ஏமா, வீரான்னு ஒருத்தனை பத்தி எல்லாருமே பேசிக்கிறாங்களே, யார் அது அப்படின்னு தாத்தா கேட்டாரு. வீரா பேரை சொன்ன உடனே அழகிக்கு இதுவரைக்கும் இருந்த இறுக்கம் போய் மனசு லேசான மாதிரி இருந்துச்சு. அவ வீராவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள தாத்தா அவளை பேச விடாம, விநாயக் இந்த வாட்டி வெளியே இருந்து போட்டியில கலந்துக்க போறதா விஷயம் வந்திருக்கு அழகி. என்ன நடந்தாலும் நீ அவனை எதிர்த்து எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னாரு. புரியல, எதுக்கு அந்த விநாயக் கூட நான் போட்டி போடக்கூடாதுன்னு எப்ப பாரு சொல்றீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா. தாத்தா அதுக்கு பதில் சொல்லாம எழுந்து போயிட்டாரு. ஏதாவது கேட்டா சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து ஏன் வாய அடைக்க வேண்டியது. திட்டிக்கிட்டே சாப்பிடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எழுந்து போயிட்டா. அங்க தர்மா விடாம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க பாண்டி அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். பாண்டி இந்த பொசிஷன்ல இப்படி காலை வச்சு எதிரில இருக்கிறவங்களை அடிச்சா அவங்க அடுத்த மூவ் எடுத்து வைக்க முடியாதுன்னு தர்மா சொல்லி கொடுத்தான். ஆமா, இங்க என்கிட்ட வாக்கனையா பேசு, ஆனா போட்டியில விட்டுரு அப்படின்னு தர்மா காதுல விழாம முணுமுணுத்தான். அதுக்குள்ள அவங்க அப்பா அங்க வந்து, தர்மா நீ அடுத்த பத்ராவா வரணும் அப்படின்னு அவர் விருப்பத்தை சொன்னாரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் மட்டும் இல்ல, பாண்டியையும் அதே இடத்துக்கு என்னால கொண்டு வர முடியும் நம்பிக்கையா சொன்னான். என்ன பாண்டி, உங்க அண்ணன் சொன்ன மாதிரி நீ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு எரிச்சலா ஒரே வரியில பதில் சொன்னான் பாண்டி. ஏன்டா இவன் மட்டும் இப்படி இருக்கான்னு தர்மா கிட்ட கேட்டாரு. அவனுக்கு வீரா பைத்தியம் பிடிச்சிருக்கு, விடுங்க, இப்ப என்ன சொன்னாலும் இப்படி எரிஞ்சுதான் விழுவான். இதே வெறி கோபத்தை போட்டியில காட்டி ஜெயிச்சுட்டு வரட்டும், அப்பதான் அவனு நார்மலா இருப்பான் அப்படின்னு தர்மா அவங்க அப்பாவுக்கு சமாதானம் சொன்னான். அதுக்குள்ள பாண்டி நின்னுட்டு இருந்த பொசிஷனை பார்த்து தர்மாவும் பாண்டிய பின்னால இருந்து இழுத்து அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். தர்மா எவ்வளவு பேசியும் பாண்டி சமாதானம் ஆகல. பாண்டிக்கு என்ன பிரச்சனைன்னு தர்மா யோசிச்சு பார்க்க, வீரா சம்பந்தமா கொஞ்ச நாள் எதுவும் பேசாம இருக்கிறதா இதுக்கு தீர்வு அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, காம்படிஷனுக்கு ஒழுங்கா பாண்டி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா
திரும்பவும் நார்மலா மாறிடுவான்னு தர்மாக்கு நம்பிக்கை வந்துச்சு. பாண்டி, இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம் வரி. "யா" அப்படின்னு பேச்ச மாத்தி பார்த்தான். "ம், போலாம்" அப்படின்னு சொன்ன பாண்டி எழுந்து உள்ள போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு கண்ணாலேயே நான் பாண்டிய பாத்துக்கிறேன்னு தைரியம் சொல்லிட்டு அவனோட பிராக்டிஸ தொடர்ந்தான் தர்மா. இங்க நல்லா தூங்கிட்டு இருந்த மிருனா, "ஐயோ அம்மா, மழை" அப்படின்னு அடிச்சு புடிச்சு எழுந்து உக்காந்தா. அது மழை இல்ல, அவங்க அம்மா தான் அவ மேல தண்ணி ஊத்தி இருந்தாங்க. உடனே மிருனா, "ஏன் இப்படி பண்ணீங்க? நான் கொஞ்ச நேரம் தூங்கினா உங்களுக்கு என்னன்னு?" முகத்தை தொடச்சுக்கிட்டு கேட்டா. "கொஞ்ச நேரமா? 4 மணி நேரம் தூங்கி இருக்க" அப்படின்னு கொலை வெறியோட அவளை பார்த்தாங்க. "அவ்வளோ நேரமா தூங்கணும்? என்ன காரணம்?" அப்படின்னு யோசிச்சா மிருனா. "அடியே, அதுக்கு நான் பதில் சொல்றேன். பொங்கல் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு 3-4 தட்டு சாப்பிட்டு கொரட்டை விட்டு நீ தூங்கிட்டு இருக்க. இது தெரியாம உங்க அப்பா காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன்னு சத்து மாவு வாங்க கிளம்பிட்டாரு. அவரு வந்து உன்னோட லட்சணத்தை பார்க்கணும். எழுப்ப கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாவம் மனுஷன் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அவருக்காக தான் எழுப்புனேன். மரியாதையா போய் பிராக்டிஸ் பண்ணு" அப்படின்னு மூச்சை புடிச்சு பேசினாங்க. மிருனா அவங்க அம்மா வாயை பொளந்து பார்த்துட்டு இருந்தா. "என்னடி சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே நிக்கிற, போ" அப்படின்னு விரட்டி விட்டாங்க. மிருனாக்கு அவங்க அப்பா மேலதான் கோபம் வந்துச்சு. "இன்னைக்கு நான் தூங்கும் போதுதான் வெளியே போகணுமா? அவரால நல்ல தூக்கம் போச்சு" அப்படின்னு திட்டிக்கிட்டே வெளியே வந்தா. "என்னடி அங்க சத்தம்?" அப்படின்னு அவங்க அம்மா உள்ள இருந்து கேட்க, "சும்மா பேசிட்டு இருந்தேம்மா" அப்படின்னு, "பொய் சொல்ல மாட்டேன், உங்களை தான் திட்டிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு ஓடி வந்துட்டா மிரு. மிருனாக்கு இன்னுமே அவங்க அம்மா நடந்துகிட்ட விதம் ஆச்சரியமா இருந்துச்சு. "அம்மா ஒரு நாளும் நம்மளை இப்படி எழுப்ப மாட்டாங்களே, யாரு என்ன சொல்லிருப்பா" அப்படின்னு யோசிச்சா. அவங்க வீட்டு எதிரில ஒரு காலி இடம் இருக்கும். சாதாரணமா பசங்க அங்க விளையாடுவாங்க, இல்லனா எக்ஸசைஸ் பண்றது கூட உண்டு. இன்னைக்கு ஒரே ஒருத்த மட்டும்தான் தீவிரமா கை கால் ஆட்டி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். மிருனா அவனை பார்த்துட்டா. ஒருவேளை இவன் எக்ஸசைஸ் பண்றத பார்த்துட்டு தான் அம்மா என்ன எழுப்பி இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் சத்தம் போட்டுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ண மிருனாக்கு அவன் தான் அம்மா திட்ட காரணம்னு கன்ஃபார்ம் ஆச்சு. "இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன்" அப்படின்னு கோவமா அவன் பக்கம் நடந்து வந்தா. கிட்ட நெருங்க நெருங்க அது யாருன்னு மிருனாக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, வீரா தான் அங்க இருந்தான். "பம்பர கமண்டையா, நீ எக்ஸசைஸ் பண்றத பார்த்து தான் எங்க அம்மா என்ன வந்து எழுப்பி விட்டுருக்காங்க. வேணும்னே என்ன மாட்டி விட தானே இப்படி பண்ண" அப்படின்னு கோவமா கேட்டா மிருனா. "கண்டுபிடிச்சிட்டியா மிரு? பரவாயில்ல, எங்க அந்த வெற்றி பைய கூட சேர்ந்து உனக்கும் மூளை மங்கி போயிருக்குமோ அப்படின்னு பயந்துட்டேன்" அப்படின்னு நக்கல் அடிச்சான் வீரா. அவனை முறைச்ச மிரு, "இப்ப எதுக்கு என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிற? உனக்கு ஏதாவது செகண்ட் ஸ்டேஜ் ஃபைட் பத்தி தெரியணும்னா வெற்றி கிட்ட பேசு. ஆனா அவன் ஒன்னும் உன்ன மாதிரி வெட்டி இல்ல, ரொம்ப பிஸி. வேணும்னா அவன் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உன்னை கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு வெற்றி பத்தி பெருமையா சொன்னான். "மிரு, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு அவன் பெருசுன்னா நீ தலையில தூக்கி வச்சு ஆடு, என் கிட்ட அவனை பத்தி பேசாத" அப்படின்னு எரிச்சலா சொன்னா வீரா. மிருனா திரும்பவும் வீரா கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவங்க அம்மா அவளை கூப்பிடுற சத்தம் காதுல விழுந்துச்சு. "வீரா, நீ வெற்றிய சாதாரணமா எடை போட்டு பேசிட்டு இருக்க. அவனோட திறமைய காம்படிஷன்ல காட்டுவான். அப்ப நீ அவன் கிட்ட மன்னிப்பு கேப்ப, அத நான் பாப்பேன்" அப்படின்னு ரைமிங்கா சொல்லிட்டு போயிட்டா. இதுவரைக்கும் அவங்க பேசினத வீரா தோல்ல இருந்து பட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. "இந்த மிருனா மூஞ்சிய ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல என்னால பார்க்க முடியல வீரா. ஒரே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஆனா நீ எப்படி இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சு அவகிட்ட பேசிட்டு இருந்த" அப்படின்னு வழக்கம் போல அதோட நக்கல் பேச்ச ஆரம்பிச்சிச்சு பட்டு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா, எங்க அம்மா காலையில மிருனா வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வான்னு ஒரு பைய கையில திணிச்சிட்டாங்க. போக மாட்டேன்னு சொன்னா அதுக்கு 1 மணி நேரம் லெக்சர் நடக்கும். அதுக்கு அந்த கொடுமையே பரவாயில்லன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான் வீரா. "அப்புறம் என்ன நடந்துச்சு?" அப்படின்னு பட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் மாதிரி ஆர்வமா கேட்க, வீரா பதில் சொல்ற சமயத்துல மிருனா திரும்பவும் வந்தா. "ஐ, குந்தாணி திரும்பவும் வரா"
இன்னும் என்டர்டெயின் பண்ண முடியலன்னு வீரா பக்கத்துல வந்து நின்னுச்சு. இந்தா உன் பை, இந்த பைக்காக தானே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நினைச்சு எங்க அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்ட. உன்கிட்ட இருந்து இத நான் எதிர்பார்க்கல அப்படின்னு மிருனா அவனை திட்டிக்கிட்டே கிளம்பிட்டா. உடனே பட்டு, ஏன் வீரா அவளை போக விட்ட? அந்த வெட்டி முண்டம், வீணா போன தண்டம், வெற்றியை பத்தி இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுச்சு. என்ன பட்டு, திடீர்னு உன் ட்ராக் இவ பக்கம் திரும்புது, வேணாம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு கிண்டல் பண்ணா வீரா. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு வீரா, நான் மட்டும் எவ்வளவு நாள் தான் ஜோடி இல்லாம சுத்துறது, என்னை விட சுமாரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உள்ளூர் அழகி கிடைக்கும் பொழுது எனக்கு இந்த குந்தாணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்லுச்சு பட்டு. இப்பதான் அவ மூஞ்சிய பார்க்க முடியல, இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொன்ன, திடீர்னு இவ்வளவு பாசம் அப்படின்னு கோவப்பட்டான் வீரா. நான் எங்க பாசம் இருக்குன்னு சொன்னேன், நீதான் எங்க 2 பேரையும் ஜோடி சேர்த்து வச்சு பேசின. சரி, காலையில எனக்கு ஒரு எனர்ஜி வேண்டாமான்னு அப்படியே கண்டினியூ பண்ணிட்ட அப்படின்னு சிரிச்சிச்சு பட்டு. வர வர சேட்டை அதிகமா பண்ணிட்டு இருக்க பட்டு, ஒரு நாள் சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்கற பார் அப்படின்னு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புனாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துச்சு. அகாடமில இன்னைக்கு தான் அந்த காம்படிஷன் நடக்க போகுது. இங்க வீரா வீட்ல மிருதுவும் பூங்கொடியும் வீராக்கு தேவையானத ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பூங்கொடி ஏதோ சொல்ல வாய திறக்கும் போது வீரா அதை தடுத்து நிறுத்தி, நான் யார் வம்புக்கும் போக கூடாது, காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது அதானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். இல்ல வீரா, எங்க 2 பேருக்கும் நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி வீராவை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. அவனும் சந்தோஷமா அகாடமிக்கு வந்து சேர்ந்தான். என்ன பட்டே, காலையில இருந்து அமைதியா இருக்கேன், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு முக்கியமான நாள், நீ ஏதாவது டிப்ஸ் கொடுப்பேன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், பேசாம வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான் வீரா. உனக்கு அந்த 7th ஸ்டேஜ் பொசிஷன் அன்னைக்கு சரியா வரலன்னு சொன்னல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. அட என் செல்ல குட்டி, இதுதான் உன் கவலைக்கு காரணமா? நம்ம கூட ஜூயஸ் இருக்காங்களான்னு நெத்தியில இருக்கிற நெற்றிக்கண்ணை காமிச்சு வீரா, இவங்க இருக்கும்போது நம்ம 2 பேரும் ஏன் கவலைப்படணும், சரியான சமயத்துல என்னோட திறமை வெளிப்படும், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு தைரியம் சொன்னா வீரா. சரி வீரா, தேவைப்படும் போது லிங்கம் வீட்ல படிச்ச புக்ஸ ரெஃபரன்ஸ் எடுத்துக்க, அப்புறம் எந்த டெக்னிக் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னா நெற்றிக்கண் கிட்ட உதவி கேளு, அத கூட நீ இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்பும் சேர்ந்து நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. அதுனா ஏன் வெற்றி கிடைக்கும்னு உன் வாயில வராதா அப்படின்னு வீரா கேட்டான். அந்த வெற்றி பேரு இனிமே என் வாயில வராது, அதுக்கு காரணம் அவன் மிருனாவோட ஆளு, மிருனா ஏன் ஆளுன்னு சொல்ல வீராவை வெறுப்பேத்துச்சு பட்டு. நீ எல்லாம் திருந்த மாட்ட, காம்படிஷன் முடிச்சிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நின்னுட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தான். ஆல் தி பெஸ்ட் வீரா, நல்லா பண்ணு, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு பறந்து வேற பக்கம் போய் நின்னுச்சு பட்டு. அகாடமி உள்ளேயே நடக்கிற ஃபங்க்ஷனா இருக்கிறதால அந்த இடத்தையே ஃபுல்லா மாத்தி இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 டென்ட் அந்த இடத்தை சுத்தி போட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ்க்கு ஒரு இடம், காம்படிட்டர்ஸ்க்கு ஒரு இடம், சாப்பாட்டுக்கு ஒரு இடம்னு தனித்தனியா இருந்துச்சு. ஏன் வீரா இவ்ளோ லேட் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். ஏன் இந்த டைம் தானே வர சொல்லி இருந்தாங்க, அதுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சா சுத்தி பார்த்துக்கிட்டே கேட்டான். நமக்கு இன்னும் டைம் இருக்கு வீரா, ஆனா வேற இடத்துல இருந்து வந்த பசங்களுக்கு பிரிலிமினரி ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பையன் ஒரு இடத்தை காட்டுனான். என்னடா சொல்ற, நம்ம அகாடமிக்குள்ள இருக்கிற பசங்க கூட தான் காம்படிஷன் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா வீரா. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது புது நியூஸ். சொல்ல போனா அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எதுக்குடா அப்படின்னு புரியாம வீரா கேட்க, நம்ம அகாடமிக்கு உள்ள இருக்கிற பசங்களோட காம்படிஷன் வச்சா யாருக்கு என்ன வீக்னஸ் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், அதுல என்ன சுவாரஸ்யம் நடந்துட போகுதுன்னு தான் இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு தெளிவா எடுத்து சொன்னான். அதுக்குள்ள இன்னொரு பையன், அப்ப நம்ம யார் கூட கம்பீட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டான். இதோ இப்ப இந்த பிரிலிமினரி ரவுண்ட்ஸ் முடிஞ்ச உடனே அதுல செலக்ட் ஆவறவங்க கூட தான் நம்ம அகாடமி பசங்க கம்பீட் பண்ணணும்னு அந்த பையன் விளக்கமா மிச்ச விஷயத்த வீரா உள்பட எல்லாத்துக்கும் சொன்னான். இப்ப வீரா கண்ணு அங்க போட்டியில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறவங்க மேல விழுந்துச்சு. நெற்றிக்கண் மூலமா ஒருத்தரும் எந்தெந்த ஸ்டேஜ்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு வழியா பிரிலிமினரி ரவுண்ட் முடிஞ்சு அங்க செலக்ட் ஆனவங்க அடுத்த போட்டிக்கு எடுத்துக்கிட்டாங்க. குரு அவருக்கு கீழே இருந்த வீராவையும்
அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டாரு. முதல்ல எல்லாரும் வந்துட்டாங்களான்னு லிஸ்ட்ல இருக்கிற பேரை கூப்பிட்டு வரிசையா நிக்க வச்சாரு. இப்ப இங்க குமைட் ஃபைட் நடக்க போகுது. அதாவது முதல் 3 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட்லயும் இருப்பாங்க. 2 டீமுக்கு 1 on 1 ஃபைட் வச்சு யார் அதிக பாயிண்ட் எடுக்கறாங்களோ அந்த டீம் வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆவாங்க. ரூல்ஸ சொன்னாரு. வீரா கூட 2 பேர் அவன் டீம்ல ஜாயின் பண்ணாங்க. வீரா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம